ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியனற்ற நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் இந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி ஆண்டவர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, மனுஷ அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, உடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி இந்த கால வேளையில் நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, நன்றி, ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. ஜனங்க உங்களை தேடி வந்திருக்கிறாங்க, உங்கள் வார்த்தையை தேடி வந்திருக்கிறாங்கப்பா. நீங்கள் அவங்களோடு பேசணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும். வியாதி, பலவீனம், வேதனையில் வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேவனுடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டு என்று சொல்லி இந்த கால வேளையில் ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேல் தேவனுடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு நிறைவான பலன். ஆண்டவருடைய செட்டைகள் இந்த இடத்துல விரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த கால வேளையில் இந்த இடத்துல இறங்கி இருக்கிறது. உனக்கு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார், உனக்கு சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த கால வேளையில் இந்த இடத்துல பலமாய் இறங்கி வந்திருக்கிறது. என்னால் ஆவியில உணர முடிகிறது. பெற்றுக்கொள்ற பலர் மேல் அபிஷேகத்தின் வல்லம் அந்த கால வேளையில இறங்குகிறது. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். பெற்றுக்கொள்ற ஆண்டவருடைய பலன் உன் மேல் இறங்குகிறது. உன் பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் இறங்குகிறது. வியாதி, பலவீனங்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது. இந்த கால வேளையில் உனக்கு விடுதலை கொடுக்கும்படியாக நீ அறியாத வேறொருவர் உன் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியாண்டு வல்லம் அந்த இடத்துக்குள் அசைவாடி கொண்டிருக்கிறது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இன்றைக்கு அந்த ஆவியானவர் ஆலயத்திற்குள்ள பலமாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ இஸ்ரவேல் தேவனுடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு விடுதலை, உனக்கு இன்றைக்கு சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உனக்கு புது அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். புதிய பலனை கொடுக்கிறார். சோர்ந்து போகிற உனக்கு நான் பலன் கொடுக்கிறேன். சத்துவமே இல்லாத உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறேன். வாலிபர்களை இடறி விழுவாங்க. எனக்கு காத்திருக்கிற நீ புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகள் அடித்து உயர எழும்புவாய். அப்படிப்பட்ட அபிஷேக தைலம் இந்த கால வேளையில உன் மேல ஊற்றப்படுகிறது. நீ பலன் அடைகிற, நீ பலன் அடைகிற. உன் பலவீனத்தின் வஸ்திரம் மாற்றப்படுகிறது. கர்த்தர் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி உன்னை நீதியின் வலது கரத்தினால தாங்குவேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு புதிய பலத்தினால உன்னை நிரப்பும்படியாக நீ அறியாத வேறொருவர் இந்த இடத்திற்குள்ள கடந்து வந்திருக்கிறார். என்னால் ஆவியில உணர முடிகிறது. உன் மேல ஒரு புதிய பலன், ஒரு புதிய எண்ணெய், அபிஷேகத்தின் வல்லமை உன் மேல ஊற்றப்படுகிறது. உன் அபிஷேகம் பண்ணும்படி நீ அறியாத வேறொருவர் உன் கட்டுகளை அவிழ்த்து சோர்ந்து போகிற உனக்கு நான் பலன் கொடுப்பேன். சத்துவமே இல்லாத உனக்கு சத்துவத்தை நான் பெருக பண்ணுவேன். வாலிபர்கள் இடறி விழுவாங்க. எனக்கு காத்திருக்கிற நீ புது பலன் அடைவாய். புதிய பலன் என்னால் ஆவியில உணர முடிகிறது. ஊழியம் செய்ய புதிய பலன், ஜெபிக்க உனக்கு புதிய பலன், பாட புதிய பலன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய புதிய பலன் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். பெற்றுக்கொள் அந்த புதிய அபிஷேகத்தினுடைய பலன் இந்த கால வேளையில ஓ மேல நிறைவாய் ஓ மேல இறங்கி வருகிறது. ஓ க்ளோரி, நன்றி அப்பா. புதிய வல்லமை, புதிய கிருபை, புதிய வரங்கள் உண்மையில் பொழிந்தருளப்படுகிறது. என்னால் உணர முடிகிறது. என் ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார். நான் ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஓ க்ளோரி, விடுதலை உனக்கு. ஓ செட்டைகள் அடித்து ஆவியானவர் உன்னை விடுவிக்கிறார். எல்லா பிரச்சனையில் கட்டில் இருந்து உனக்கு விடுதலை செய்கிறார். சமாதானத்தோடு போ. வேதனை நீங்கி நீ சுகமாய் இருப்பாய். உன்னை வேதனைப்படுத்துகிற, உன்னை பயப்படுத்துகிற காரியத்தில் இந்த கால வேளையில் ஆவியானவர் உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை காத்து கொண்டு வழிநடத்த போகிற பெரிய கிருபை. ஓ க்ளோரி, என்னால் ஆவியில தெளிவாய் உணர முடிகிறது. ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமை, ஒரு புதிய பலனின் ஆவி. சோர்ந்து போய் வந்த ஓ க்ளோரி, ஆவியானவர் உண்மையில் இறங்குகிறார். உன்னை விடுவிக்கிறார் மகளே. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய
பண்ணுகிறாரு. உன் பிரேத குழிகளை திறந்து உன்னை பிரேத குழியில் இருந்து உன்னை வெளிப்பட பண்ணுவேன். உன்னை சுயதேசத்திற்கு கொண்டு வருவேன். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த ஆவியானவர் உலர்ந்து போன ஒரு வாழ்க்கையை உயிரடைய செய்யும்படியாக இந்த கால வேளையில சிருஷ்டிக்கிற வல்லமை உள்ள ஆவியானவர் வெளிச்சம் உண்டாக கடவுதென்று வாக்கு கொடுத்த அவருடைய பெரிய வல்லமை இந்த கால வேளையில் அநேகர் மேல் அபிஷேக தைலம், அநேகர் மேல புதிய அபிஷேக தைலம், அநேகர் மேல புதிய ஆவி ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள்ற உன் அபிஷேகம் பண்ணும்படி மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்ற அந்த உயிர் தெளிந்த வல்லமை ஆண்டவர் சொல்றாங்க. ரோமர்களுடைய முத்திரைகளை உடைத்து அந்த கல்லறையின் கல்லை புரட்டி தள்ளி கல்லறையில் இருந்து உயிரோடு வந்த நான் உன்னை கல்லறையில் இருந்து வெளிப்பட பண்ணுவேன். உன் கல்லறையில் இருந்து உன்னை வெளிப்பட பண்ணுவேன். நான் பார்க்கிறேன் கல்லறையின் கல் உனக்காய் புரட்டி தள்ளப்படுகிறது. எந்த கல்லறைக்குள்ள நீ இருந்தாலும், வியாதி என்கிற கல்லறை, வேதனை என்கிற கல்லறை, கடன் பிரச்சனை என்கிற கல்லறை, எந்த கல்லறைக்குள்ள நீ இருந்தாலும் கிறிஸ்துவை மரித்தோர்ல இருந்து எழுப்பின அந்த ஆவியானவர் மரணத்திற்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கும்படியாக இந்த கால வேளையில ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை, உன்னை உயர்வடை செய்கிற வல்லமை, செத்தவன் சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானவருடைய வல்லமை இந்த கால வேளையில பலமாய் உன் நடுவில் இறங்கி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோர்ந்து போகிற உனக்கு நான் பலன் கொடுக்க வந்திருக்கிறேன். என் மகளே, சத்தமே இல்லாம வந்திருக்கிறியே, என்னால போராட முடியாது, இனி என்னால ஜெயிக்க முடியாதுன்னு வந்திருக்கிறியே, நான் உன்னை விட்டு விட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னோடு கூட இருக்கிறேன். போரில உனக்கு வெற்றியை கொடுக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன். நீ தோற்று போகிறதில்ல, நீ தோற்று போகிறதில்ல. உனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை ஆவியானவர் கொடுக்கும்படியாக இந்த கால வேளையில என்னால் இந்த ஜபத்தை நிறுத்த முடியல. அபிஷேகம் அலையா இறங்குகிறது, என்னால் உணர முடிகிறது. அவருடைய ஊழியக்காரன் மண்டியிட்டு ஜபித்த இந்த ஆலயத்திற்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் உன் தடைகளை உடைத்து உன்னை வெளிப்பட பண்ணுகிற விடுவிக்கிற அபிஷேகத்தின் வல்லமை இந்த இடத்துல அலையா இறங்கி கிரியை செய்கிறது. என்னால் ஆவியில உணர முடிகிறது. குளோரியஸ் லார்ட், குளோரியஸ். பெற்றுக்கொள்ற அபிஷேகத்தை பெறாத நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளு. வாலிப மகளே, ஆவியானவரை பெற்றுக்கொள்ளு, புதிய பலனை பெற்றுக்கொள்ளு. உன் கால்களை மான் கால்கள் போல ஆக்கி உன்னை உயரமான ஸ்தலங்களில கர்த்தர் உலாவர பண்ணுகிறார். உன் பலத்தினால முடியாது. அபிஷேகத்தின் வல்லம் அந்த கால வேளையில உன் மேல ஊற்றப்படுகிறது. வாய்களை விரிவாய் துற. God is there to anoint you. உன் அபிஷேகம் பண்ண இந்த இடத்துல வந்திருக்கிறாரு. ஓ glory. நன்றி அப்பா, நன்றி, ஸ்தோத்திரம். உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ என்னுடையவள். நீ மலைகளை மிதித்து கன்றுகளை பதறி கொப்பாக்கி விடுவாய். நீ தூற்றுவாய், காற்றவைகளை கொண்டு போய் விடும். நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கமாலா தலாந்தல தல தல அந்தரம் யாங்கல பாக்கலி அந்தரோ கோஷ்யாந்தல பாக்கலி ஐதி மாலா கனமனாந்தல பாக்கலி. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு. உனக்கு விடுதலை ஆவியில உணர்கிறேன். டுடே இஸ் தி டே ஆஃப் டெலிவரன்ஸ். உனக்கு விடுதலை. உன் கட்டுகள் உடைக்கப்படுகிறது. பிசாசனுடைய கண்ணிகள் தகர்க்கப்படுகிறது. 18 வருஷமா எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத பலவீனப்படுத்துகிற ஆவி உடையவள் ஆலயத்திற்குள் இருந்தால், உயிர் தெளிந்த இயேசுவும் அந்த ஆலயத்திற்குள் இருந்தால், அவளை கண்டே தம்மிடமாய் அழைத்தே தன்னுடைய கரத்தை வைத்த அதே உயிர் தெளிந்த ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னைக்கு 18 வருஷமா நிமிரக்கூடாம குனிந்து குனிந்து வாழ்கிற வாழ்க்கையின் மேல் அபிஷேகத்தின் வல்லமை இறங்குகிறது. முடமாய் போய் நடக்க முடியாம கட்டப்பட்டு இருளுக்குள் இருக்கிற உனக்கு விடுதலை. என்னால் விடுதலையின் பிரசன்னத்தை உணர முடிகிறது. God is there to deliver you. உன்னை விடுவிக்கும்படியாக, உன் கட்டுகள் அவிழ்க்கும்படியாக, உன் சிறையிருப்பை மாற்றும்படியாக வைராக்கியத்தோடு கூட ஆவியானவர் இந்த கால வேளையில இந்த இடத்துல அசைவாடி வருகிறது. என்னால பார்க்க முடிகிறது. glory. அநேகர் உயிரடைகிறத பார்க்கிறேன். அநேகருடைய உலர்ந்த எலும்புகள் உயிரடைகிறத பார்க்கிறேன். நீ புது பலன் அடைந்து கலைகளை
போல செட்டைகள் அடித்து உயர எழும்புவாய் மகளே. கர்த்தர் உனக்கு ஒரு புதிய எண்ணெயை வைத்திருக்கிறார். புதிய எண்ணெயினால உன் அபிஷேகம் பண்ணுகிறார். The Lord is anointing you with a new anointment oil. ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமை இந்த கால வேளையில உங்க பிள்ளைகள் மேல நிறைவாய் ஊற்றப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. புது எண்ணெயினால உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். I am going to anoint you with a new anointment oil. Oh la bakatida uli be andara balakarabakkali காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் உனக்கு உண்டு. உன் பலன் அல்ல. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். உம்மால் ஒரு மதிலை தாண்டுவேன். கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தினால எல்லாவற்றையும் செய்ய திராணி உள்ளவளாய் நீ நிற்கும்படிக்காக கர்த்தர் பலவீனம் உள்ள உன்னை தெரிந்து கொண்டிருக்கிற பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமாய் அற்பமாய் எண்ணப்பட்ட உன்னை நான் அபிஷேகம் பண்ண விரும்புகிறேன். நான் உன் அபிஷேகம் பண்ண விரும்புகிறேன். ஓ க்ளோரி. நன்றி. உன் கால்களை மான் கால்கள் போலாக்கி உன்னை உயரமான ஸ்தலங்களில உலாவர பண்ணுவேன். தரிசனங்களை உனக்கு கொடுப்பேன். உன்னோடு கூட இருப்பேன். உனக்கு நான் போதித்து நீ நடக்க வேண்டிய வழிய உனக்கு நான் காட்டுவேன். உன் பாதையை காட்டுவேன். நீ தோற்று போகிறதில்லை. உன்னை கரம் பிடித்து நான் நடத்துவேன். குருடர் அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்கள் தெரியாத பாதையில நடத்தி கொண்டு வந்து உனக்கு முன்பதாய் இருள வெளிச்சமும் கோணல செவையுமாக்கி உன்னை நான் கைவிடாது இருப்பேன். ஓ க்ளோரி. இந்த கால வேளையில ஆண்டவருடைய அபிஷேகம் மடை திரண்ட வெள்ளம் போல இந்த இடத்துல ஊற்றப்படுகிறத உணர்கிறேன். சிறு பிள்ளைகள் பேர் கூட அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஆலயத்தினுடைய நன்மையினால உன் பிள்ளைகளை நீயும் திருப்தியாகிறாய். கர்த்தருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாய். கர்த்தர் அசைவாடுகிற இடத்திற்குள்ள வந்திருக்கிறாய். 7 பொன்கத்து விளக்கு மத்தியில உலாவுகிற அவருடைய உயிர் தெளிந்த வல்லமையின் கூடாரத்திற்குள்ள நீ வந்திருக்கிற இது கர்த்தருடைய வீடு. உன்னை இந்த ஜப வீட்டுக்குள்ள கொண்டு வந்து உன்னை நான் மகிழ பண்ணுவேன். உன்னை மகிழ பண்ணுவேன். ஆண்டவர் நீர் வாக்கு கொடுக்கிற கிருபை இறக்கைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்க பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க புதிய பலனை உங்க பிள்ளைகள் மேல ஊற்றுங்க. ஊற்றுகிறாரு ஊற்றுகிறாரு. தாகமா இருக்கிறியா? ஆண்டவருக்காக வாழணும். என்னால முடியலன்னு தாகமா இருக்கிறியா? நீதான் நீதான் நீதான். உன்னைதான் பரிசுத்த ஆவியானவர் நோக்கி பார்க்கிறாரு. அவருடைய கண்கள் உன்னை பார்க்கிறது. பெற்றுக்கொள்ற தாகமா வந்திருக்கிற உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிற தாகமா இருக்கிறவன் என்னென்ற வர கடவேன். ஜீவ தண்ணீரை உனக்கு இலவசமாய் நீ நீச்சல் ஆழத்திற்குள்ள நீந்தி நீந்தி மூழ்கும்படியாக ஒரு அபிஷேகத்தின் வெள்ளம் இந்த இடத்திற்குள்ள கட்டவிழ்க்கப்படுகிறது. நீ நீந்தி நீந்தி அந்த அன்புக்குள்ள மூழ்கி மூழ்கி அந்த ஆவிக்குள்ள திளைத்திருக்கும்படியாக இந்த கால வேளையில் கூட உங்க அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்படுகிறது ஊற்றப்படுகிறது. உனக்கு தான் ஆண்டவர் இந்த இடத்துல ஆவியானவர் வல்லமையாக அசைவாடுகிறது. என்னால் ஆவியில உணர முடிகிறது. அநேகருடைய கட்டுகள் உடைக்கப்படுகிறது. என்னால் பார்க்க முடிகிறது. எஸ். ஓ where there is a spirit there is liberty. உனக்கு விடுதலை. ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னால் முன்னேறவே முடியல. இன்னைக்கு விடுதலை. ஆவியானவர் கட்டுகள் அவிழ்க்கிறத பார்க்கிறேன். என்னால் ஜெபிக்க முடியல. அந்த கட்டுகள் உடைக்கப்படுகிறது. நீதான் உன்னை தான் கர்த்தர் இன்றைக்கு அபிஷேகம் பண்ணுகிறார். ஓ க்ளோரி. நன்றி அப்பா. தொடர்ந்து உங்க பிள்ளைகளோடு கூட நீங்க இடைப்படுங்க. தொடர்ந்து உங்க பிள்ளைகளோடு கூட நீங்க இடைப்படுங்கப்பா. உங்க பிள்ளைகளோடு கூட நீங்க பேச வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க உங்க பிள்ளைகள் அபரிதமாய் ஆசீர்வதிங்க. அப்படி நீ செய்கிற பெரிய கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆவியானவருடைய வல்லமை அசைவாடுதல் பலமாய் இந்த இடத்துல காத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். நன்றி. கொஞ்ச நேரம் க்ளோரி கர்த்தருடைய அந்த பலனை குறித்து
உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அநேகர் மேல கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமையை ஊற்ற விரும்புகிறாரோ. க்ளோரியே, ஆவியானவர் இந்த நாளில் உன் கட்டுகளை உடைத்து ஒரு புது எண்ணெயினால உன் அபிஷேகம் பண்ண கர்த்தர் இந்த இடத்திற்குள்ள வந்திருக்கிறத என்னால் ஆவியில உணர முடிகிறது. இயேசுவானவர் மரணத்தை ஜெயித்தவர். கையில பொன்னிற கிண்ணத்தோடு கூட எண்ணெயை வைத்துக் கொண்டு அன்றைக்கு ஆண்டவர் சாமுவேலை அனுப்பி தாவீது அபிஷேகம் பண்ணி, ஆண்டவர் நீ ஆண்டவருக்காக பராக்கிரமான காரியம் செய்யும்படியாக உன் அபிஷேகம் பண்ண நீ அறியாத வேறொருவர் இந்த இடத்துக்குள்ள அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ க்ளோரி, இன்றைக்கு நாம ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாக வேதத்திலிருந்து புதிய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானா நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் 23வது சங்கீதத்தில் தாவீது ரொம்ப அருமையா பாடினா, எவ்வளோ சத்துருக்கள் ஆண்டவர், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ யுத்த ஆண்டவர். ஆனால் அவன் அறிந்து கொண்டான், நீங்க எவ்வளோ நேசிக்கிறீங்க. என் சத்துருக்கள் பெருகும் பொழுது என் பந்திய பெருக பண்ணுகிற ஆண்டவர், எனக்கு போராட்டங்கள் பெருகும் பொழுது, வியாதிகள் பெருகும் பொழுது அதற்கேற்ற அபிஷேகம் என் சத்துருக்களுக்கு முன்பதாய் எனக்கு ஒரு பந்திய நீர் ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற ஆண்டவர். என் பிரச்சனை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் நீர் என் மேல் ஊற்றுகிற அபிஷேகத்தின் வல்லமை பெரியது. ஓ க்ளோரி, அந்த வல்லமை பெரியது. என் மேல் ஊற்றுகிற அந்த வல்லமை பெரியது. அதனால தான் பயப்பட மாட்டேன். நான் பயப்படவே மாட்டேன். என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, என் தேவன் என்னோடு இருக்கிறார். என்னை நடத்துகிறவர் என்னோடு இருக்கிறார். எனக்கா யுத்தம் பண்ணுகிறவர் என்னோடு இருக்கிறார். என் அன்பு கூறுகிறவராலே நான் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவராய் இருக்கிறேன். புதிய அபிஷேகத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்க மேல கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். உங்களை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். இன்னைக்கு வேதத்திலிருந்து நீயும் உன் பிள்ளைகளும் இந்த புதிய ஹல்லேலூயா கர்த்தர் தருகிற பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றாங்க சங்கீதத்தில், ஆண்டவர் சொல்றாங்க கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அதான் பெரிய ஆசீர்வாதம். உனக்கு எனக்கு எவ்வளோ போராட்டம் உண்டு, உன் பிள்ளைகளுக்கு எவ்வளோ போராட்டம் உண்டு. எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சாத்தான் வகை தேடி திரிகிறான். உன்னை அழிக்கும்படி தந்திரமாய் உன் குடும்பத்தை நிர்மூலம் பண்ணும்படியாக, உன் வாழ்க்கையை அழிக்கும்படியாக உனக்கு விரோதமாய் எழும்புகிற எத்தனையோ வல்லமைகள் உண்டு. அது நடுவில் தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாங்க. ஓ க்ளோரி, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். பலன் கொடுப்பார். க்ளோரி, அவர் நல்ல ஒரு ஆண்டவர். வேதத்தில் வாசிக்கிறோம் சிம்சோனை புது கயிறினால கட்டி பெலிஸ்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்படி யூதா ஜனங்கள் சிம்சோனை கட்டி பெலிஸ்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க கொண்டு போனாங்க. வேதம் சொல்லுகிறது அவன் கைகளும் கால்களும் கட்டப்பட்டு கொண்டு போகப்பட்டான். உன்னையும் உன் பிள்ளைகளையும் கட்டுகிற வல்லமைகள் உண்டு. செயல்பட விடாம தடுக்கிற வல்லமைகள் உண்டு. ஆனா வேதம் சொல்லுகிறது, என்னை அன்பு கூறுகிறவராலே நான் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவராய் இருக்கிறேன். என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் உண்டு. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. எனக்காய் வைராக்கியமாய் இருக்கிற ஆண்டவர் உண்டு. வஸ்திரம் இல்லாமல் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாய் எனக்காய் வஸ்திரம் இல்லாமல் வைராக்கியமாய் என்னையும் என் பிள்ளைகளையும் மூடும்படி எனக்காய் தொங்கின ஒரு ஆண்டவர் உண்டு. யுத்தத்தில் நான் தோற்பதில்லை. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் கைவிடவே மாட்டார். தன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய முகத்தை கர்த்தர் புறக்கணிக்கவே மாட்டார். நான் அதை அறிந்திருக்கிறேன். உன்னை வெட்கப்பட விடவே மாட்டார். யாக்கோபின் முகம் செத்து போவது இல்லை. அவன் தன் பிள்ளைகளை தன் நடுவில் காணும் பொழுது என் பரிசுத்த நாமத்தை கனப்படுத்துவான். உன் முகம் வெட்கப்பட்டு போகிறது இல்ல. நீ அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவாய். நீ வெட்கப்பட்டு போகிறது இல்ல. உன் குடும்பம் வெட்கப்பட்டு போகிறது இல்ல. என் அன்பு கூறுகிறவராலே நீ உன் பிள்ளைகளும் ஜெயிக்கிறவராய் இருப்பாய். உன் பிள்ளைகள் வெளியே புறப்பட்டு போய் கர்த்தருடைய பலத்தினால் கொளுத்த கண்டுகளை போல் வளருவார்கள். ஓ க்ளோரி, ஓ க்ளோரி. ஓ சந்ததி மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன். உன் பிள்ளைகள் மேல ஊற்றுவேன். அதற்கு தான் உன் பிள்ளை ஆலயத்திற்குள்ள கொண்டு
வந்திருக்கிறேன், அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். என் நன்மையினால உன் பிள்ளைகளை நான் திருப்தி ஆக்குவேன். சிம்சோனை புது கயிறினால கட்டி அவனை பெலிஸ்தரிடத்துல ஒப்பு கொடுக்க கொண்டு போன பொழுது வேதம் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து ஓ பரிசுத்த ஆவியானவர் கட்டுகளை உடைக்கிறவர், சிறையிருப்பை மாற்றுகிறவர், ஊழியக்காரனுக்காய் பரிதபிக்கிறவர். அந்த அபிஷேகத்தின் வல்லமை சிம்சோன் மேல் இறங்கி வந்தது. என் மகனை நான் மேன்மைக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன். அவனை கட்டுகிற வல்லமைகள் எதே, அவனை மேற்கொள்ளுகிற வல்லமைகள் எதே? கர்த்தரின் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எனக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகள் எதே? எந்த வல்லமை என்ன மேற்கொள்ள முடியும்? அவருக்காக சிலம்பம் பண்ண கர்த்தரின் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எந்த வல்லமையும் என்ன மேற்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு நிருபக்காரன் எழுதுகிறான், உனக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் உன்னை குறித்து வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார். உன்னை உருவாக்க வேண்டும், உன்னை பரிசுத்தமாக்க வேண்டும், உன்னை கொண்டு இயேசு நியமித்த அந்த ஓட்டத்தை உன்னை கொண்டே ஓட வேண்டும், உன் சத்துருக்களை துரத்த வேண்டும் என்று உனக்குள்ள கொக்கரித்துக் கொண்டு சாத்தான் வெள்ளம் போல வரும் பொழுது என்னுடைய ஆவியானவர் கொடியேற்றுவார் என்ற வார்த்தையின்படி ஆவியானவருக்கு நீ இடம் கொடுத்தா பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். பெரிய ஒரு ஜெயத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம். ஓ glory, hallelujah, ஓ glory. அபிஷேக வல்லமைய நான் உணர்கிறேன். I feel the anointing of the Holy Ghost. Oh glory, I feel the breaking, oh power breaking Holy Spirit. உன் கட்டுகளை உடைக்கிற, உன் சிறையிருப்பை மாற்றுகிற அபிஷேகத்தினுடைய வல்லமை இந்த இடத்திற்குள்ள இறங்குகிறத உணர்கிறேன். சிம்சோன் கையில் இருந்த அந்த கட்டுகள் எல்லாம் நெருப்புப்பட்ட நூல் போல் ஆயிற்றென்றால் உன்னை செயல்பட விடாதபடி, ஜெபிக்க கூடாதபடி கட்டி வைத்திருக்கிற அந்த வல்லமை இந்த கால வேளையிலே நெருப்புப்பட்ட நூல் போல் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே சுட்டரிக்கப்படுகிறது, சுட்டரிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய பலன் பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவருடைய பலன் தான் பெரிய ஆசீர்வாதம். ஓ தாவீதுக்கு தெரியும், தாவீது அந்த அபிஷேகத்தில் மகிழ்ந்தா. என் சத்துருக்களை நான் பின்தொடருவேன். ஓ glory, அவர்கள் நிர்மூலமாக வரைக்கும் திரும்ப. ஓ எத்தனை சத்துரு வந்தா என்ன, என் மேல் இருக்கிற அபிஷேகம் மேன்மை, அந்த வல்லமைகளை துரத்துவேன். என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், பேர பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற வல்லமைகளை அபிஷேகத்தினால துரத்துவேன். என் சத்துருக்களை நான் பின்தொடருவேன், நிர்மூலமாக வரைக்கும் திரும்ப. வேதத்தில் பலனை பெற்றுக்கொள்ள என்ன வழி என்பதை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ள என்ன வழி? ஆண்டவர் யாருக்கு அந்த புதிய பலனை ஆண்டவர் தருகிறார்? ஓ glory, வேதத்தில் வாசிக்கிறோம், எலியா சொல்லுகிறான், ஓ கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், எவன் கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறானோ அவனுக்குள்ள இயேசுவின் ஜீவன், உயிர்த்தெழுந்த ஜீவன், மரணத்தை ஜெயித்த ஜீவன் அவனுக்குள்ள இயேசுவின் ஜீவன். வேதத்துல இந்த பலன் பெரிய ஆசீர்வாதம். ஓ பாலுக்கு சவால் விட்டு ஓ அழைத்தான். ஓ glory, பயமே இல்லை. ஆகாகுப்புக்கு முன்பாக தானே தைரியமாக என்ன புதிய பல, ஒன்றுக்கு நான் பயப்பட வேண்டியதில்லை. மோவாப் மேல என் பாதரட்சையை எரிந்து போடுவேன், பெலிசியா மேல ஆர்ப்பரிப்பேன். காரணம் கர்த்தர் மேல ஊற்றின யுத்த அபிஷேகத்தினுடைய வல்லமை என் மேல இருக்கிறது. அது எனக்கு ஜெயத்தை கொடுக்கும். என் சத்துருக்களை கண்டு நான் பயப்படேன். அப்போ வேதத்தில் வாசிக்கும் பொழுது இந்த அபிஷேகம் புதிய எண்ணெயை நாமும் நம்ம பிள்ளைகளும் இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் கைகளை தட்டுங்க. உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உரியது. ஓ வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உரியது. ஆண்டவர் உன் சந்ததி மேலே என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதற்கு இயேசு சிலுவையில் விளைக்கரையும் கொடுத்து நீ நானும் விளைக்கரையும் கொடுக்க வேண்டியது அல்ல. We are going to swim in the anointing. அபிஷேகத்தின் வல்லமைக்குள்ள மூழ்க போகிறோம். காரணம் எங்க அப்பா எனக்காக விளைக்கரையும் கொடுத்திருக்கிறார் சிலுவையில். எனக்காக he paid it to the full. அவர் எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். நான் பயப்பட வேண்டியதில்லை. வேதம் சொல்லுது இந்த பலத்தை பெற்றுக்கொள்ள வேதம்
ஒரு அருமையான வழியை சொல்லி கொடுக்கு. நல்ல கவனிங்க, இந்த பலன் நமக்கு வேண்டும். ஏன்னா மாம்சம், உலகம், பிசாசை மேற்கொண்டு ஒரு தேவ பக்தி நிறைந்த வேதத்தில் தீத்துவிழ பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறான். ஓ க்ளோரி, ஓ க்ளோரி. வேதத்தில் எழுதுகிறான், வேதத்தில் தீத்துவிழ பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறான். பாருங்க, லௌகீக இச்சைகளை வெறுத்து ஒரு மனிதன் எப்படி ஜீவிக்கணுமா? இச்சைகளை, மாம்சத்தில் போர் செய்கிற அந்த பாவத்தை வெறுத்து, வேதம் சொல்லுகிறது தேவபக்தியான அவபக்தியை வெறுத்து தேவபக்தியா தேவனை சார்ந்து ஒரு மனிதன் ஜீவிக்க வேண்டுமா? அப்படி ஜீவிப்பதற்கு கர்த்தருடைய அபிஷேகம் அவனுக்கு முக்கியம். தேவனை சார்ந்து வாழ்வதற்கு, இச்சைகளை மேற்கொள்ளுவதற்கு, மாம்சத்தினுடைய இச்சைகளை மேற்கொள்ளுவதற்கு உனக்கு உன் பிள்ளைகளுக்கு இந்த அபிஷேகம் தேவை. தேவ பக்தியாய் அவபக்தி நிறைந்த இந்த உலகத்தில் நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள இந்த அபிஷேகம் வேண்டும். உன் இருதயம் தேவனுக்கு நேராய், உன் பிள்ளைகளுடைய இருதயம் விக்கிரகத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு திருப்பப்பட இந்த அபிஷேகம் உன் பிள்ளைகளுக்கு வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த அபிஷேகம் நமக்கு ரொம்ப முக்கியம். கல்லூரியில் உன் பிள்ளைகள் சாட்சியாக வாழ்வதற்கு, ஆண்டவருக்கென்று பராக்கிரமான காரியத்தை நிறைவேற்றுவதற்கு, ஓ க்ளோரி, சகலத்தையும் செய்து முடித்தவனாய் உமக்கு முன்பாக நிற்க, ஓ அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க. மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரத்தோடு வான மண்டலத்தில் போராடுகிற பொல்லாத சேனைகளோடு உனக்கு யுத்தம் உண்டு. உன்னுடைய எதிராளி உன் மாமியார் அல்ல, உன் மருமகள் அல்ல. உன் கண்ணுக்கு தெரியாம ஒரு வல்லமை உன்னையும் பிள்ளைகளின் நிர்மூலம் பண்ணும்படி போராடி கொண்டே இருக்கிறது. திருடன் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரா. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திருடி உன் நன்மை எடுத்துக் கொள்ளும்படியாக சில வல்லமை போராடி கொண்டிருக்கிறது. உனக்கும் எனக்கும் அபிஷேகம் இல்லாம அந்த வல்லமைகளை மேற்கொள்ள முடியாது. நீ நானும் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிறோம். உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பாருங்க, அப்போ இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள என்ன வழி? அதை பார்ப்பதற்கு முன்பதாக இந்த அபிஷேகத்தை இழந்து போவதற்கு என்ன வழி? வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. அபிஷேகத்தை இழந்து போவதற்கு என்ன வழி வேதம் சொல்லுது பாருங்க. ஒரு அருமையான சாட்சியை நமக்கு முன்பதாய் வேதம் காண்பிக்கிறது. இந்த வேதம் ஒரு பெரிய ஆசீர்வாதமானது. அதனால தான் காலையில் நாங்கள் தியானித்தோம். எபிரேயரில் இருந்து இவ்வளவு திரளான சாட்சிகள் எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் வேதத்தில் எங்களுக்காக இவ்வளவு சாட்சிகளை எழுதி கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் பிள்ளைங்க தேவபக்தியா ஜீவிக்க வேண்டும். ஒவ்வொரு சாட்சியிலிருந்தும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எங்களுக்காக திரளான சாட்சிகளை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள் உண்டு, தோற்று போன பரிசுத்தவான்கள் உண்டு, ஜீவ கிரீடத்தை இழந்து போன பரிசுத்தவான்கள் உண்டு, இளைப்பாறுதலை இழந்த இஸ்ரவேல் எல்லாம் எங்களுக்கு பாடமாய் எங்க பிள்ளைங்க கற்றுக்கொண்டு நாங்க ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த வேதத்தை எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த வேதத்திற்காக ஆண்டவருக்கு நாம நன்றி செலுத்துவோம். அந்த வேதத்தில் இருந்து ஆண்டவருடைய பலனை இழந்து போன ஒரு சாட்சியை உங்களுக்கு முன்பாக வைத்து விட்டு ஆண்டவருடைய இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் என்ன சொல்லுகிறது? நீயும் உன் பிள்ளைகளும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா? ஓ க்ளோரி, வேதம் சொல்லுகிறது நஸ்ரேனாகிய இயேசு, கரங்களை தட்டுங்க, he was dedicated to God. கடவுளை தவிர எனக்கு வேற ஒன்றும் இல்லை. his life is dedicated to God. his life is consecrated to God. Jesus has only one vision. ஒரே ஒரு பார்வை தான். தேவன் வேற எங்கும் அவருடைய பார்வை திருப்பப்படவில்லை. ஒரே ஒரு பார்வை, ஓ பிதாவை நான் பிரியப்படுத்தி வாழணும். அதான் வேதம் சொல்லுகிறது. நஸ்ரேனாகிய இயேசு அவருடைய வாழ்க்கை முழுவதும் தேவ நாம மகிமைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. அதான் அப்போஸ்தலர் 10:36 வேதம் 38 வேதம் சொல்லுகிறது. நஸ்ரேனாகிய இயேசுவ தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். எவன் தன்னுடைய
தன்னுடைய பார்வையை தேவன் மேல வைத்து ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காக வாழ வேண்டும், உங்க நாம மகிமைக்காய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு நேராய் தன் முகத்தை நேரெடுத்து நசரேய விரதம் எடுக்கிறனோ அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவது உறுதி. அவன் மேல் கர்த்தர் வைராக்கியமாய் இறங்குவது உறுதி. அவனை கர்த்தர் கடாட்சிக்கிறது உறுதி. அவன் மேல கர்த்தருடைய பலன் அளவில்லாம இறங்குகிறது உறுதி. அதான் வேதம் நமக்கு நல்ல கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலர் 10:38. ஓ நஸ்ரேனாகிய இயேசு, இயேசுவே உங்களை போல நாங்களும் வாழணும் ஆண்டவரே. பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு? பரலோகத்தில் பூலோகத்தில் உம்மை தவிர வேற விருப்பம் இல்லை. எங்க வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணிக்கப்படணும். எங்க வாழ்க்கையின் மூலமா நீங்க மகிமைப்படுத்தப்படணும். எங்க பிள்ளைங்க மூலமாக உங்க நாம உயர்த்தப்படணும். ஒரே ஒரு நோக்கம்தான். ஓ முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல அன்பு கூறுவாயாக. அப்படிப்பட்டவர்களுக்கு, தன்னை அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அபிஷேகத்தை கண்கள் கண்டதும் இல்லை, செவிகள் கேட்டதும் இல்லை. உன் பிள்ளைகளுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மைகளை இப்போ என்னுடைய தாயார் ஆண்டவரை அளவுக்கு அதிகமாக நேசித்தாங்க. என் வாழ்க்கையில் அப்படி ஒரு பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது. இது வரைக்கும் திருமணமாக இருக்கிறது எத்தனையோ என்னுடைய மாமியார் எல்லா பெண்களை பார்த்துருக்கிறேன். ஆனால் எங்கள் அம்மா ஆண்டவரை அவ்வளவு நேசித்து அவங்க வாழ்க்கையில் விருப்பம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. நான் வாலிபனாக இருக்கும் பொழுது, சிறு வயதாக இருக்கும் பொழுது வாரத்தில் 3 நாள் உபவாசம் பண்ணி ஆண்டவரை தேடிக்கொண்டே இருப்பாங்க. சாயங்காலம் ஜபத்தில் இருந்து கொண்டே இருப்பாங்க. ஓ க்ளோரி, எத்தனை அருமையான தாயாரை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். அவர் அப்படி ஆண்டவரை தேடுகிறபடினால எங்கள் வீட்டுக்குள்ள அபிஷேகத்தின் வல்லமை, ஆவியாண்டு வல்லமை, ஆவியாண்டு அசைவாடுதல். கொர்நேலியு இரவு பகலாய் ஜபம் பண்ணி கொண்டு இருந்தான். வேதம் சொல்லுகிறது அவன் வீட்டுக்கு நேர பரலோகம் திறக்கப்பட்டு இருந்தது. தேவ தூதன் பிரத்யட்சமாய் அவன் வீட்டுக்குள்ள வந்து வழி நடத்தல தெளிவாய் பெற்றுக்கொண்டாய். ஏன்னா கர்த்தரை நேசிக்கிற குடும்பம், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற குடும்பம், உடன்படிக்கை பெட்டி உள்ள இருக்கிற குடும்பம். வேதம் சொல்லுகிறது ஓபேது உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டுக்குள்ள இருந்த பொழுது கர்த்தர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டுங்க. அவனுக்கு 8 பிள்ளைகள், அவனுக்கு அவனுடைய சகோதரர்கள் பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து 62 பேர் பராக்கிரமசாலிகள். என்ன கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அபிஷேகம் அவன் வீட்டுக்குள்ள அலைவா அசைவாடினபடியினால பலவீனன் ஒருவன் இருந்ததில்லை, வியாதிப்பட்ட ஒருவனும் இருந்ததில்லை. பிள்ளைகள் பலசாலியா இருப்பாங்க, எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவாங்க. கர்த்தருடைய பிரசன்னம். அப்ப இன்றைக்கு முதலாவது தேவனுடைய அந்த பலனை இழந்து போன ஒரு வாழ்க்கை நம்ம எச்சரிப்புண்டாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். யார் தெரியுமா அந்த மனிதன்? தேவன் அவனுக்குள்ள மகாபலன தேவன் கட்டளையிட்டு இருந்தார். மகாபல அப்படி இதுவரைக்கும் யார் மேலும் அபிஷேகம் இருந்ததே இல்லை. அப்படிங்க தேவன் ஆசீர்வதித்து அப்படி ஆசீர்வதிப்பார். தேவன் பலன் கொடுத்தா அப்படி கொடுப்பாரு. ஓ தேவன் அபிஷேகம் கொடுத்தா அவர் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். அவர் வந்து அபிஷேகம் பண்ணினா, அவர் வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்தா நிறைவா இருக்கும். அப்படி ஆண்டவர் சிம்சோனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இருந்தார். எவ்வளோ பெரிய அபிஷேகம்! அபிஷேகத்தினுடைய மேன்மையை பார்க்கிறோம், அபிஷேகத்தினுடைய மகத்துவத்தை சிம்சோனில பார்க்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஓ ஞானவானா இருப்பான். வேதம் சொல்லுகிறது ஒரு கழுதையின் தாட பச்சை எலும்ப எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். அபிஷேகப்பட்டவனுடைய பாடல் ஆராதனை ஆசீர்வாதமாய் இருக்கும். அபிஷேகம் பட்டவனுடைய ஜெபம் என்ன வந்திருக்கிறது யார் என்று ஆவியானவர் சொல்லி கொடுத்து எந்த வார்த்தைகளை அனுப்பணும். ஆவியானவரால் நிரப்பப்பட்ட மனிதனுடைய ஊழிய வித்தியாசமா இருக்கும், அவனுடைய ஜெபம் வித்தியாசமா இருக்கும், அவனுடைய காரியம் வித்தியாசமா இருக்கும். அபிஷேகம் மேன்மங்க. அபிஷேகப்பட்டவன் ஆராதனை நடத்துவது, அபிஷேகப்பட்டவன் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பது, அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணா அது விசேஷமானது, விசேஷமானது. ஞானமா செயல்படுவாங்க. வேதம் சொல்லுகிறது தாவீது ஞானமாய் நடந்து கொண்டதை பார்த்து சவுல் பயந்தானா. அத்தனை ஞானம் அவன் மேல, அத்தனை கிருபை அவன் மேல. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேன்மை உள்ளவன். வேதத்துல வாசிக்கிறோம் ஆண்டவர் இந்த சிம்சோனை அபிஷேகம் பண்ணி இருந்தாராம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! தம் பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக,
தன்னுடைய இஸ்ரவேலரை பெலிஸ்தருடைய கரத்திலிருந்து விடுவிப்பதற்காக அவன் பிறந்த பொழுது கர்த்தர் அவனை நசரேனாய் தெரிந்து கொண்டு அவன் மேல பெரிய ஒரு அபிஷேகத்தை வைத்திருந்தான். ஆனா வேதத்துல வாசிக்கிறோம், he wasted his anointing. அவனுடைய அபிஷேகத்தை பரிதாபமா இழந்து போனான். வேதம் சொல்லுகிறது கண் கண்டபடியெல்லாம் வாழ்ந்தான். கண் கண்டபடி வேதம் சொல்லு, திம்னாவுக்கு போய் ஒரு வேசிய கண்டு அவளிடத்தில் பிரவேசித்தான். வேதம் சொல்லுகிறது தெளிலால் மடியில் படுத்திருந்தான். இஷ்டத்துக்கு தன் வாழ்க்கையை வாழ்ந்தான். பாருங்க, ஏனோ தானோ என்று வாழ்க்கையை வாழ்ந்தான். அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வேதனைப்பட்டார், துக்கப்பட்டு பொறுமையோடு அவனுக்காக காத்திருந்தார். ஆனா தன் இஷ்டம் போல ஒரு கட்டுப்பாடற்ற வாழ்க்கை, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத ஒரு வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது ஒரு ஊதாரிய போல தம் மனம் எப்படியெல்லாம் போகிறதோ, தம் மனம் எப்படியெல்லாம் சாய்ந்து கொள்ளுகிறதோ, தம் மனம் எந்த பட்சத்தில் போகிறதோ, தன்னுடைய மனதும் மாம்சம் விரும்புகிறபடி வாழ்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். அவனுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி அவனுடைய மாம்ச இச்சைகளுக்கும் மாம்ச வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். ஆவியானவருக்கு காத்திருந்து ஆவியானவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று அவன் he never give the lordship to the Holy Spirit. ஆவியானவருடைய கர்த்தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தனக்கு எப்படியெல்லாம் தோன்றுதோ, தான் எப்படியெல்லாம் வாழணும்னு தோணுதோ, தான் யாரையெல்லாம் திருமணம் செய்து கொள்ளணும்னு தோணுதோ, அப்படியெல்லாம் நீ வாழ்ந்தா ஒரு நாளும் கர்த்தருடைய பலத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆவியானவர் சிம்சோனுக்குள்ள துக்கப்பட்டு கொண்டே இருந்தார். மனம் திரும்புவான் என்று காத்து கொண்டே இருந்தார். ஒரு நாளில் அந்த ஆவியானவர் அவனை விட்டு போய் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் நிலைமை பரிதாபம். சங்கீதம் 51 தாவீது அழுகிறான், ஆண்டவரே உங்க பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாம இருங்க ஆண்டவரே. எதை எடுத்தாலும் என்ன நீங்க அபிஷேகம் பண்ணின அந்த அபிஷேகத்தை எடுக்கவே கூடாது. ஆவியானவரை துக்கப்படுத்தி நான் வாழக்கூடாது. மீட்பின் நாளுக்கென்று நீர் முத்திரையாய் கொடுத்த உங்க ஆவியான துக்கப்படுத்த கூடாது ஆண்டவரே. இந்த வேதம் சொல்லுகிறது ஏசாயாவில அவருடைய ஆவியை விசனப்படுத்தினார்களாம். வேதம் சொல்லுகிறது அந்த ஆவியே அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவர்களை கொன்று போட்டாராம். ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டா ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல. உன் மாம்சத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல. வேதம் சொல்லுகிறது மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது மரண வழி. ஓ மனது மாம்சமும் விரும்புகிறபடி வாழாத. நீதிமொழிகள்ல சொல்லுகிறான், உன் சுய புத்தியின் மேல் சாராம உன் முழு இருதயத்தோடு ஆவியானவரை சார்ந்து கொள்ளு. ஏனோ தானோ என்று வாழ்ந்த ஒரு வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த அருமையான அபிஷேகத்தை இழந்து போனா. கர்த்தர் கொடுத்த மகிமையான, அதனால்தான் இன்றைக்கு அபிஷேகத்தை பெற்ற நாங்களும் என் மனைவியும் பயப்படுகிறோம். எப்பொழுதும் தனியாவே இருக்க விரும்புகிறோம். ஆண்டவர் சமூகத்திலே இருக்க விரும்புகிறோம். எங்களுடைய ஒரே ஒரு விருப்பம், இந்த அபிஷேகத்தை நாங்கள் இழந்துடவே கூடாது ஆண்டவரே. எங்க சுய பெருமைக்காக இந்த அபிஷேகத்தை விளையாட்டு பொருளாய் பயன்படுத்திடக் கூடாது. நீர் எங்களை நம்பி அபிஷேகம் பண்ணின அந்த ஆவியானவர் துக்கப்பட நாங்கள் வாழவே கூடாது ஆண்டவரே. உங்க கனப்படுத்தி வாழணும். நமக்குள்ள கொடுத்திருக்கிற அபிஷேகம் மேன்மை. வேதம் சொல்லுகிறது பொக்கிஷத்தை மண்பாண்டத்தில் தேவன் கொடுத்திருக்கிறாரே. விளையேற பெற்ற ஒரு அபிஷேகம். ஊதாரியாய் வாழ்ந்து தன் மனம் போன போக்கிலே போய் கடைசியில தேவனுடைய அபிஷேகத்தையும் பலனையும் இழந்து போன சிம்சோன் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்கிறான். எப்போது யார் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம், யார் இந்த அபிஷேகத்தில் நல்ல வளரலாம், ஐயா நான் இந்த அபிஷேகத்தில் நல்ல பலப்படணும், இன்னும் நிறைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், என்ன வழி? அதான் சங்கீதக்காரர் ரொம்ப அருமையா சொல்லுகிறான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு புதிய பலன், புதிய கிருபை, புதிய அபிஷேகம். உங்க முகத்தை தேடுங்கள் சொன்னீங்களே, உங்க முகத்தை நான் தேடுவாண்டவரே, உங்க முகத்தை நான் தேடுவேன். அவருடைய முகத்துல உனக்கு வேண்டிய கிருபை உண்டு, உனக்கு வேண்டிய வெளிச்சம் உண்டு, உனக்கு வேண்டிய விடுதலை உண்டு. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 44 அவர்களுடைய பட்டயமும் ஈட்டியும் அவர்களை ரட்சிக்கவில்லை, கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியினால ஆண்டவருடைய முகத்தின் ஒளி அவர்களை ரட்சித்திட்டது. இன்றைக்கு இந்த கால வேளையில தேவனுடைய முகத்தின் ஒளியை உன்மேல் பிரசன்னமாக்கி தேவன் உன்மேல் கருபையாயிருக்க கடவுள். தேவன் தன்னுடைய முகத்தின் ஒளியை உன் மேல பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவுள். இந்த கால வேளையில கர்த்தர் உன் மேலும் உன் பிள்ளைகள் மேலும் அளவில்லாத, அதான் எழுப்புதலின் கடைசி நாட்கள்ல கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அதற்கு தான் கர்த்தர் உன்னை காப்பாற்றி ஆலயத்திற்குள்ள வைத்திருக்கிறார்.
உன் வாழ்க்கையை கொண்டு ஒரு நோக்கம் உண்டு, உன் பிள்ளையை கொண்டு ஒரு சித்தம் உண்டு. ஓ வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவரை நீ நோக்கி பார்த்து உனக்கென்று தேவன் நியமித்திருக்கிற உன் ஓட்டத்தில் நீ பெருமையாய் ஓடு. உனக்கென்று ஒரு ஊழிய வைத்துதான் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். உனக்கென்று ஒரு தெரிந்து கொள்ளுதல் வைத்துதான் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவனுக்கு ஒரு அழைப்பு உண்டு, ஒவ்வொருவனுக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் உண்டு. உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உன்னை நடத்த விரும்புகிறார், உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். உன்னை புதிதும் கூர்மையுள்ள பற்கள் உள்ள எந்திரமாய் உன்னை மாற்றி உன்னை கொண்டு மலைகளை மிதித்து உன்னை கொண்டு அநேகருடைய பில்லி சூன்யத்தின் வல்லமைகளை அழித்து அநேகருடைய குடும்பத்தை விடுவிக்கிற ஒரு தெபோராலாய் கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி பயன்படுத்த விரும்புகிறார். நீ முதிர் வயதிலும் கனி கொடுத்து புஷ்டியும் பசுமையாய் இருப்பாய். அதற்கு தான் கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அதற்கு தான் கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்ம முடிக்கலாம். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள என்ன வழி? வேதம் சொல்லுகிறது பாருங்க, ரொம்ப அழகா சொல்லுது. அபிஷேகத்தில் நானும் என் பிள்ளையும் வளரணும் ஐயா. எங்கள் வாழ்க்கையில் இந்த அபிஷேகம் ஒன்றை எங்களுக்கு வேண்டும். ஆவியானவரை நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தினால எங்கள் வாழ்க்கையை வாழணும்னா என்ன வழி? வேதம் சொல்லுகிறது பாருங்க, என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 40வது அதிகாரம் 20, 30, 31 அந்த 3 வசனங்களை வாசிக்கலாம். செய்திக்குள்ள போகிறோம். ஏசாயா 40, 29, 30, 31 படிக்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் கைகளை தட்டுங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். ஆமென். படிக்கலாம். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எனக்கு சத்துவமே இல்லை, நீங்க வந்திருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். வாசிக்கலாம். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். இளைஞர் பாருங்க, இளைஞர்களுக்கு எவ்வளவு பலன் இருக்கும்ல. இளைஞர்களுக்கு எவ்வளவு, அவங்க கூட சோர்ந்து போயிருவாங்களாம். வாலிபரும் இடறி விடுவார்கள். வாலிபர்கள் கூட இடறி விழுந்துருவாங்க பாவத்துல. ஆனா வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கரங்களை தட்டுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. வாசிங்க. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். அவர்கள் என்ன பெரிய பலன் பாருங்க. ஓட்ட நீ எத்தனை பெரிய ஓட்டம் ஓடினாலும் நீ இளைப்படையவே மாட்ட. உன் மேல ஒரு புதிய பலன் விழுந்து கொண்டே இருக்கும். உன் மேல ஒரு புதிய அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். உன் சத்துருக்களை நீ பின்தொடருவ, நிர்மூலமாக வரைக்கும் திரும்ப. எனக்கு காத்திருந்து என்ன அன்பு கூறுகிற குடும்பம் எதுவோ, என்ன நேசிக்கிற குடும்பம் எதுவோ, குடும்ப ஜபத்தில் என் முகத்தை தேடுகிற குடும்பம் எதுவோ, என் முகத்தை தேடுகிற குடும்பம் எதுவோ, அந்த குடும்பத்துக்குள்ள நான் புதிய பலன் ஊற்றுவேன். அந்த குடும்பத்துக்குள்ள புதிய அபிஷேகத்தை ஊற்றுவேன். என்ன நேசிக்கிற குடும்பம், என் கல்வாரி சிலுவை நேசித்து என் பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஆத்துமா, என்னையே அண்டிக் கொண்ட ஆத்துமா, என் பாதத்தில் அமர்ந்திருக்கிறவன், அதிகாலையில் என்ன தேடுகிறவன், என் சமூகத்தில் வருகிறவன நான் புதிய பலத்தினால, புதிய கிருபையினால, புதிய அபிஷேகத்தினால நிரப்புவேன். அதான் தாவீது ரொம்ப அருமையா சொன்னா, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். ஆண்டவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒரு புதிய பலனை தருகிறார். ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தருகிறார். குடும்ப ஜபத்தில் ஆண்டவர் முகத்தை தேடுகிறவர்களுக்கு தனி ஜபத்தில் நீ ஆண்டவருடைய முகத்தை தேடுவாய் என்றால் உன் பிரச்சனைகளை மேற்கொண்டு நீ இளைப்படையாம ஓட, எல்லாவற்றையும் மேற்கொள்ள, புதிய பலன் அடைந்து கலைகளை போல செட்டைகள் அடித்து நீ எழும்ப, கர்த்தர் உனக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை இன்னைக்கு தர விரும்புகிற. எல்லாம் எழும்பி நிற்கலாம். நாம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் அப்படி எழும்பி நிற்கலாம். அப்போ ஆண்டவருக்கு காத்திருந்து ஆண்டவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் இந்த நன்மையை வைத்திருக்கிறார். குடும்ப ஜபத்தில் ஆண்டவர் முகத்தை தேடி ஆலயத்தில் வந்து வெள்ளிக்கிழமை ஆலய ஆராதனையில் வந்து பங்கு பெற்று 40 நாள் தவறாம வாயேன். என்ன பலன் உன் மேல ஊற்றப்படும், என்ன கிருபை உன் மேல ஊற்றப்படும். க்ளோரி. வேதத்தில் வாசிக்கிறோம், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்மிடத்தில் வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். நீ ஆண்டவர் எந்த அளவு தேடுகிறியோ அந்த அளவு உனக்குள்ள பலன் இருக்கும். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், உங்க முகத்தை தேடுங்கள்னு சொன்னீரே, உங்க முகத்தையே தேடுவேன். எல்லாம் அப்படி எழும்பி நிற்கலாம். என் மனைவி முன்பதாக வந்து ஒரு அபிஷேகத்திற்காக ஜெபம் பண்ணுவாங்க. முன்பதாக அப்படியே நீங்க கண்களை மூடி அப்படியே ஜெபம் பண்ணி கொண்டிருங்க. ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை வாழக்கூடாது. ஆண்டவரே, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், அங்க போறேன்னு எவ்வளோ நாட்களை ஒரு கதையை போல கழித்து போட்டேன். இங்க அங்க போய் கொண்டிருந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இங்க அங்க சுற்றி கொண்டிருந்தா ஆவியானவர் உன்னை நிரப்ப முடியாது. ஆண்டவர் அன்பு கூர்ந்து ஆண்டவரை காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு புதிய அபிஷேகத்தை வைத்திருக்கிறார்.
இருக்கிறார். என் மனைவி ஜெபம் பண்ணி முடிப்பாள். ஆமென். ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடி பரிசுத்தாவியானவர் நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்மை நிரப்பிதான் அனுப்ப அவர் வந்திருக்கிறார். ஒருவரையும் வெறுமையாய் அனுப்புவது அவருடைய சித்தம் அல்ல. அவர் தம்முடைய பலனை ஊற்றி நம்மை கொண்டு பலத்த காரியங்களை தேசத்திலே செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நமக்கு அந்த வாஞ்சை இருக்கிறதா? ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் நிரப்பப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை நம் இருதயத்தில் இருக்கிறதா? அவர் வாஞ்சையோடு வந்திருக்கிறார். என் மகள் என்னை தேடுவாளா? என் மகன் என்னை தேடுவானா? நான் நிரப்ப வந்திருக்கிறேனே. அந்த தைல அபிஷேகத்தோடு, புது தைல அபிஷேகத்தோடு கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். யாரை நம்பி நான் அந்த அபிஷேகத்தை ஊற்ற முடியும்? யாருக்கு அந்த அபிஷேகத்தை கொடுக்க முடியும் என்று அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. ஒரு புதிய எண்ணெய், ஒரு புதிய எண்ணெய். தேசம் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை நிரப்ப வந்திருக்கிறார். It is a new anointing. புதிய அபிஷேகம். பலன் கொண்டு கர்த்தருக்காய் நிற்கிற அந்த புதிய அபிஷேகத்தை யார் மேல் ஊற்றலாம் என்று கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் ஊற்றி கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்மிடத்தில் அந்த தாகம் இருக்கிறதா? ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தாகம் இருக்கிறதா? இல்ல சிம்சோனை போல எனக்கு உலகம் தான் முக்கியம், கண்களின் இச்சை தான் முக்கியம் என்றால் கர்த்தரால் அந்த அபிஷேகத்தை நம்மேல் ஊற்ற முடியாது. அவர் ஊற்றி கவனித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஆண்டவரே உம்முடைய பாதத்துல நான் காத்திருந்து அந்த புதிய பலன் எனக்கு வேண்டும் ஆண்டவரே நீங்க சொல்லுவீங்கன்னா, வாக்கு தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வாலிபர்களும் சோர்ந்து போவாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல தங்கள் சட்டைகளை எழுப்பி உயர எழும்புவார்கள். நாம் உயர எழும்பதான் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுக்க வந்திருக்கிறார். இப்படியே வாழ கூணி கூணி வாழ்ந்து இம்மைக்காக கர்த்தரை தேடுகிறதற்காக அல்ல. ஒரு புதிய அபிஷேகம், கர்த்தருக்காய் எழும்பி நிற்கிற ஒரு புதிய அபிஷேகம், கர்த்தரை நிரூபிக்கிற ஒரு புதிய அபிஷேகத்தினால் நிரப்ப அவர் வந்திருக்கிறார். சாதாரண அபிஷேகம் அல்ல, இது புதிய ஒரு அபிஷேகம். நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய ஜெபத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறார். ஜெபம் முக்கியம். அதற்கு அவருடைய அபிஷேகம் இல்லாவிட்டால் நம்மால் அவருடைய பாதத்திற்கு போக முடியாது. திருச்சபையே, திருச்சபையே, கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்ற அவர் பலமாய் வந்திருக்கிறார். திருச்சபை குறித்து அவருக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு, பெரிய நோக்கம் உண்டு, பெரிய நோக்கம் உண்டு. அதனால் தான் ஆவியோ அவர் உண்மையோடு அந்த தைல அபிஷேகத்தை ஏந்தி வந்திருக்கிறார். நாம் ஆயத்தமா? நாம் ஆயத்தமா? நாம் ஆயத்தமா? நாம் ஆயத்தமா? அவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். சிம்சோனை போல அல்ல ஆண்டவரே. கண்களின் இச்சை, உலகத்திற்கு உள்ளாக வாழ நீங்க என்னை அழைக்கவில்லை. இவ்வளோ நாள் நான் அப்படி வாழ்ந்தேன், உண்மைதான். என்ன மன்னிங்க ஆண்டவரே நீங்க சொல்வீங்கன்னா அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய எல்லா கட்டுகள்ல இருந்து நம்மை விடுதலை ஆக்கி அவர் ஒரு புதிய காரியத்தை நம் வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படியே நாம் இருந்து விடுவது அவருடைய சித்தம் அல்ல. இதுக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற கடைசி தருணமாய் இருக்கலாம். யாருக்கு தெரியும்? வேதனை, கண்கள் பிடுங்கப்பட்ட நிலைமை, பராக்கிரமசாலியாய் நசரேயனாய் அழைக்கப்பட்ட ஒரு சிம்சோனுடைய வாழ்க்கை பரிதாபமாய் முடிந்து விட்டது. ஆவியானவரை துக்கப்படுத்தி வாழ்ந்திருப்போமே என்றால் ஒரு விசை ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு கேட்போம், என்ன மன்னிங்கன்னு கேட்போம். உம்மை துக்கப்படுத்தினது உண்மைதான், உமக்கு எங்க முதுக காட்டினது உண்மைதான். என்ன மன்னித்து என்னை உம்முடைய புதிய அபிஷேகத்தினால் நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. இன்னைக்கு வைராக்கியத்தோடு பேசினீங்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவாங்கன்னு பேசினீங்களே. எனக்கு அந்த புது பலன் தேவைன்னு நீங்க கேட்க கேட்க
அவர் தம்முடைய பலத்தினால் நம்மை நிரப்புவார். தம்முடைய பலத்தினால் நம்மை நிரப்புவார். தம்முடைய பலத்தினால் அவர் நம்மை நிரப்புவார். அவர் பலன் இல்லாமல் நம்மால் ஒன்று செய்ய முடியாது. இந்த பாவமான உலகத்தை ஜெயிக்க முடியாது. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. அவர் பலன் இல்லாமல் நாம் மறுரூபமாகப்பட முடியாது. இந்த காலை வேளையிலே எதிர்பார்த்து வந்து இருக்கிறார். கேட்க மாட்டீங்களா? என்னை இப்படியே புதிய பலத்தினால் நிரப்பி ஜெயங்கொண்டு வாழ கிருபை தாங்கன்னு கேளுங்க. ஒருவேளை இந்த காலை வேளையில பலவீனத்தின் கட்டுகள்னால சோர்ந்து போய் வந்திருக்கலாம். சோர்ந்து போய் வந்திருக்கலாம். எனக்கு பலன் வேண்டும்னு நீங்க கேட்கும் போது எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து அவர் தம்முடைய பலத்தினால் நிரப்பி அவர் ஜெயித்தது போல நாமும் ஜெயிக்கும்படி அவர் நமக்கு கிருபை தருவார். அன்புள்ள இயேசப்பா, இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. எங்க வாழ்க்கையை எச்சரிப்போடு காத்துக்கொள்ள வேண்டிய கிருபைகளை தாங்க. ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதத்திலே காத்திருந்து புது பலனை அடைந்து உயர எழும்புகிற கிருபைகளை எங்க ஒவ்வொருத்தருக்கும் தந்து ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே.